கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நிரந்தர நில உடைமை அறிமுகம். அதாவது நிலையான நிலவரி திட்டம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது பெங்கால், பீகார். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 2. அடுத்து மகள்வாரி நில உடைமை பார்த்தோம்னா கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப 2வதுக்கு மத்திய இந்திய பகுதி, பஞ்சாப் 3. அடுத்து ஜமீன்தாரி நில உடைமை பார்த்துட்டோம்னா வங்காளம், பீகார், ஒடிசா, அடுத்து வாரணாசி போன்ற மாகாணங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப ஜமீன்தாரி நில உடைமை ஒடிசா 4. அடுத்து ரயத்வாரி நில உடைமை பார்த்தோம்னா மதராஸ், பம்பாய், அசாம் பகுதிகள் மற்றும் கூர்க் ஆகிய இந்திய மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது. அப்ப ரயத்வாரிக்கு மெட்ராஸ், பம்பாய் 1. அப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்துட்டோம்னா 2, 3, 4, 1. ஆனா டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆப்ஷன்ல நமக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நமக்கு கரெக்டான ஆன்சர் 2, 3, 4, 1. ஜஸ்ட் மிஸ்டேக் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கோங்க போதும்.